ஹலோ மக்களே, நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புகழிமலை முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வேலாயுதபாளையத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து கொடுமுடியிலேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குங்க. புகழிமலைக்கு வந்து 6 நாட்டான் மலை அப்படிங்கன்னு வேறு ஒரு பேரும் இருக்குது. அது வந்து 6 கிராமங்கள் சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு வந்து 6 நாட்டான் மலை அப்படின்னும் பேர் வச்சு தான் இருக்காங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அறுபடை வீடுகள் இருக்கு இல்லைங்க, அந்த அறுபடை வீடுகளுடைய சுவர் ஓவியங்கள்லாம் வந்து அழகாக அந்த சுவரில் வந்து வரைஞ்சிருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம மலை ஏறும்போது நமக்கு அந்த ஏறுறதுங்கிற இதுவே தெரியலைங்க. அப்படியே அங்கே சுவர் ஓவியங்கள் பார்க்குறக்கு, அங்கே முனிவர்களுடைய சிலைகள், இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள்லாம் நிறைய செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் ஸ்டெப் மட்டும்தான் யூஸ் பண்ணி போக முடியும். 2 வீலர்ஸ்லலாம் நம்ம போக முடியாது. 315 படிக்கட்டு இருக்குங்க. கொஞ்சம் வயசானவங்களாம் ஏறுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கோயிலோட மலை வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தாக இருக்குங்க. அந்த சமணர்கள் வந்து தங்கியிருந்தாங்க இல்லைங்க, அந்த அந்த படுகைகளில் அவங்க வந்து தமிழ் பிராமி எழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட சிற்பங்களும் இருக்குது அப்படின்னமும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து சேர மன்னர்கள் கட்டினதாக வந்து சொல்கிறாங்க. கோயில் மலை ஏறினதும் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஐயனாருக்கு இங்கே தனியாக ஒரு சன்னதி இருக்குங்க. அவர் தான் வந்து இந்த மலையுடைய காவலராக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிவன், பார்வதி, விநாயகர், ஔவையார் இவங்களுடைய உருவச்சிலைகள்லாம் வந்து அங்கே செதுக்கியிருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்கும்போது மலையில் ஏறிட்டே வந்து அழகாக பார்த்துட்டு போகலாம். இங்கே வந்து மகாமுனி சித்தர், பாம்பாட்டி சித்தர், அதுக்கப்புறம் அகத்தியர் இவங்கள்லாம் வந்து இவங்களுடைய சிற்பங்களும் வந்து அதை அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த சமணர்கள் வந்து தங்கியிருந்தாங்க அந்த அந்த படுகைகளில் அவங்க வந்து தமிழ் பிராமி எழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட சிற்பங்களும் இருக்குது அப்படின்னமும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து சேர மன்னர்கள் கட்டினதாக வந்து சொல்கிறாங்க. கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. 12:30க்கெலாம் க்ளோஸ் ஆகிடுங்க. கரெக்டாக 12:30க்கெலாம் கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதோட ஈவினிங் வந்து 5 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. 7க்கு வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 11:30க்கு வந்து ஒரு பூஜை இருக்குங்க. அது வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள், நல்லா இருக்குங்க. நாங்களும் அதை அட்டன் பண்ணோம். இங்கே வந்து முருகர் வந்து பாலசுப்ரமணியர் அப்படிங்கிற வடிவத்தில் தான் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாரு. இங்கே வள்ளி தெய்வானைலாம் இல்லைங்க, வெறும் குழந்தை வடிவத்தில் தான் வந்து முருகர் இருக்காருங்க. இந்த கோயில் வந்து மெயினாக வந்து மேரேஜ், திருமண தடை, அதுக்கப்புறம் வந்து தொழிலில் வந்து நம்ம முன்னேறணும், கடன் பிரச்சனை தீரணும், இந்த மாதிரி நிறையா எல்லாத்துக்குமேங்கிறாங்க. ஆனால் மெயினாக வந்து மேரேஜ் தான். திருமண தடைக்கு வந்து அங்கே இருக்கிற விஷ்ணு துர்கைக்கு வந்து 12 வீக்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து மேரேஜுங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யாராவது மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கோயிலில் போயிட்டு விஷ்ணு துர்கைக்கு வந்து ஒரு 12 வீக்ஸ் வந்து விளக்கு போடுங்க. கண்டிப்பாக வந்து திருமண தடை அப்படிங்கிறது நீங்கிடும். வேல் வச்சு வழிபடுறது வந்து நம்ம தமிழருடைய மரபுங்க. அதுதான் அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து வெறும் வேல் மட்டும்தான் வச்சு வழிபட்டிருக்காங்க. அதனால தான் இந்த ஊருக்கு பேர் வந்து வேலாயுதபாளையம் அப்படிங்கிற பேரே இந்த வேல் வச்சு வழிபட்டதுனால தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயிலுங்க. 12ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் அருணகிரிநாதர் யார், திருப்புகழ் பாடியிருப்பார் அப்படின்லாம் நமக்கு நம் தெரியும் இல்லைங்க. அந்த அருணகிரிநாதரே வந்து இந்த கோயிலை பற்றி அவருடைய திருப்புகழில் பாடியிருக்கிறாருன்னா அப்போ இந்த கோயில் வந்து எவ்வளோ பழமையானதுன்னு மட்டும் நம்மளால் கணிக்க முடியும். இந்த கோவிலில் வந்துங்க டெய்லி வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. ஒரு 50 பேருக்கு அன்னதானம். நீங்கள் வந்து அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கோவிலில் போயிட்டு ஒரு 1750 பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த 50 மெம்பர்ஸ்க்கு வந்து அன்னதானம் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. கரூர் டிஸ்ட்ரிக் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குங்க, அழகாக இருக்குது. ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க இந்த கோயிலுக்கு வந்தோன்னா. நல்லா இருக்குங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஈரோடு கேர்ள்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.